கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்திற்கு வெளியே கை, கால், தலை மற்றும் உடல் முழுதும் கத்தியால் வெட்டப்பட்டு படுகாயத்துடன் வடமாநில இளைஞர் ஒருவர் மயங்கிய நிலையில் கிடந்தார். இதை கண்ட அங்கிருந்த ரயில் பயணிகள் திருத்தணி போலீசிற்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து சம்பவ இடம் விரைந்த போலீசார் படுகாயத்துடன் கிடந்த வடமாநில இளைஞரை மீட்டு திருத்தணி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை பெற்ற அந்த இளைஞர் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது என்னவென்றால், சென்னையில் இருந்து திருத்தணிக்கு 27ஆம் தேதி மின்சார ரயில் பயணம் செய்தார். அப்போது திருவாலாங்காடு ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறிய ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய இரு சிறார்கள் மற்றும் அந்த ஊரின் அருகில் இருக்கும் அரிச்சந்திராபுரம், திருத்தணி அருகே உள்ள நிமிலி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 17 வயதுடைய இரு சிறார்கள் என 4 சிறார்கள் சுராஜின் கழுத்தில் கத்தியை வைத்து மொபைல் போன் மூலம் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வெளியிட்டனர். இதனை அவர் தட்டி கேட்டுள்ளார். அப்போது கஞ்சா போதையில் இருந்த 4 சிறார்களும் சுராஜை பட்டாக்கத்தியால் தாக்கியுள்ளனர். தொடர்ந்து ரயில் திருத்தணி ரயில் நிலையம் வந்த பிறகு 4 சிறார்களும் சுராஜை ரயில் நிலைய மதில் சுவர் வெளிப்புற பகுதியில் உள்ள மறைவான இடத்திற்கு வலுக்கட்டாயமாக அழைத்துச் சென்று அவரை மீண்டும் பட்டாக்கத்தியால் தாக்கி அதனை வீடியோ எடுத்து ரீல்ஸாக சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இவ்வாறு முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தற்போது 4 சிறார்களும் கைது செய்யப்பட்டு அதில் ஒருவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் மற்ற 3 சிறார்களும் செங்கல்பட்டு சிறார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்.